ஹாய் எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் ராமலட்சுமி, ஹோமியோபதி மருத்துவர். இந்த சம்மரில் அதிகமாக பரவக்கூடிய சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்னம்மைக்கு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா? அது வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் இருக்காமே உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஏன்னா யாருக்காவது சிக்கன் பாக்ஸ் வந்தாலே நியர்பை ஹோமியோபதி டாக்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக அவங்க பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கும் எடுத்துப்பாங்க, வராமல் இருக்கிறதுக்கும் மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சிக்கன் பாக்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இந்த சிக்கன் பாக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது வேரிசெல்லா சோஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால வரக்கூடியது. ஸோ இந்த யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா காமனாக குழந்தைங்ககிட்ட இது அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சம்மர் சீசனில் சம்மர் ஹாலிடேஸ் வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். அதுவும் குறிப்பாக காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணிக்குள்ள வெயிலில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் இதோட சிம்டம்ஸ்ன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மைல்டு ஃபீவர், ஹெட்ஏக், அப்புறம் உடல் சோர்வு, உடல் வலிகள், இது கூடயே தோலில் சின்ன சின்ன நீர் கொப்பளங்கள் மாதிரி வரும். இந்த கொப்பளங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும் காமனாக பார்த்தோம்னா நம்மளுடைய முகங்களில், நெஞ்சு பகுதி, ட்ரங்க்னு சொல்லக்கூடிய முன்பகுதி, பின்பகுதி, இங்கே தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதில் அரிப்பும் இருக்கும். அரிப்பு இருந்தாலும் நம்ம அந்த நகங்களை வச்சு நம்ம சொரியக்கூடாது. ஏன்னா அந்த கொப்பளங்கள் உடைந்து அது எங்கெல்லாம் அந்த நீர் படுதோ அங்கெல்லாம் இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நம்மளுடைய உள்ளங்கை இல்லைன்னா அந்த விரல் நுனிகளில் வந்து அரிப்பு இருக்கிற இடங்களை நம்ம லைட்டாக ரப் பண்ணால் போதும். அண்ட் அதே மாதிரி சிக்கன் பாக்ஸ் வந்தவங்களை தனிமைப்படுத்துறது ரொம்பவே முக்கியம். அவங்கள அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லணும். அதே மாதிரி அவங்கள பார்த்துக்கிறவங்களும் ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நல்லது. அண்ட் அதே மாதிரி இது தும்மும் போதும் இருமும் போதும் அந்த நீர் மூலமாக காற்றில் பரவுறதுனால அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அண்ட் இதுக்கு உணவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய தண்ணீர் நல்லா நிறைய குடிக்கணும், இளநீர் எடுத்துக்கணும், பழச்சாறுகள், நீர் காய்கறிகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். குறிப்பாக கார உணவுகள், மசாலா உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள் வந்து தவிர்க்கணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸோ இதுக்கு மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமியோபதியில் நிறையா இருக்குது. சில மருந்துகள் இங்கே சொல்கிறேன். அக்கோனைட், பெல்லடோனா, ஆன்டிக்ரோட், ஆன்டிடாட், ரஸ்டாக்ஸ், வரியோலினம். இந்த வரியோலினம் அப்படின்றது சிக்கன் பாக்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற சில அம்மை நோய்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு மருந்து. உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது வேணும்னா நியர்பை ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் இல்லை கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளினிக் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூகுளில் போய் சேம் ஹோமியோ கேர் பொந்தமல்லின்னு டைப் பண்ணிங்கன்னா இது லொக்கேஷனோட நம்ம டீட்டெயில்ஸ் வரும். அண்ட் இதே மாதிரி இன்னும் வேறு சில நோய்கள் இல்லை அதற்கான தீர்வுகள், சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த பதிவில் பதிவு பண்ணுறேன். நன்றி.